செல்வங்களே! நான் கண்மணி. பொதியப்பம் துண்டின் வடிவம் அல்லது கடிகாரத்தில் உள்ள கைகளின் நிலை போன்ற பல்வேறு கோணங்களை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நமது அன்றாட வாழ்வில் கோணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றை புரிந்து கொள்வது வழிசெலுத்த உதவுகிறது. இந்த பாடத்தில் கோடுகள் மற்றும் கோணங்களின் கவர்ச்சிகரமான உலகிற்குள் நாம் மூழ்கி பல்வேறு வகையான கோணங்களையும் அவற்றின் பண்புகளையும் ஆராய்வோம். நிஜ வாழ்க்கை காட்சிகள் கோணங்களின் ரகசியங்களை திறந்து அவை நம் உலகத்தை எப்படி வடிவமைக்கின்றன என்பதை கண்டுபிடிப்போம். கடுமையான மழுங்கிய வலது, நேரான மற்றும் அனிச்சை கோணங்கள் போன்ற பல்வேறு வகையான கோணங்களை ஆராய்ந்து அவற்றின் பண்புகளை புரிந்து கொள்வோம். கூடுதலாக, வெட்டும் கோடுகளால் கோணங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் அவற்றின் அளவீடுகளை நிர்வகிக்கும் விதிகளை நாம் கண்டுபிடிப்போம். பாடத்தின் முடிவில் நாம் கோணங்களை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாம், அவற்றின் அளவுகளை அளவிடலாம். இந்த அறிவை நிஜ உலக சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்துங்கள். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நம்மால் முடியும். பல்வேறு வகையான கோடுகள் மற்றும் கோணங்களை கண்டறிந்து வகைப்படுத்துதல். நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணம் மற்றும் செங்குத்து கோணங்களின் கருத்துக்களை புரிந்து கொள்வீர்கள். அருகிலுள்ள கோணங்கள் மற்றும் செங்குத்து கோணங்களின் பண்புகளை அடையாளம் கண்டு பயன்படுத்தவும். வெட்டும் கோடுகள், இணையான கோடுகள் மற்றும் குறுக்கு வெட்டு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட கோணங்களுக்கு இடையிலான உறவுகளை கண்டறிந்து தீர்மானிக்கவும். முக்கிய வார்த்தைகள்: கோடுகள், கோணங்கள், வெட்டும் கோடுகள், இணைக்கோடுகள், குறுக்கு வெட்டி, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம், நிரப்பு கோணங்கள், துணை நிரப்பு கோணம், செங்குத்து கோணங்கள், அண்டை கோணங்கள். குழந்தைகளே, கோடுகள் மற்றும் கோணங்களின் வரையறை என்ன என்று பார்ப்போம். கோடுகள் என்ற கருத்து பண்டைய கணிதவியலாளர்களால் அகலம் அல்லது ஆழம் இல்லாத நேரான பொருட்களை குறிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. கோடுகள் புரிந்து கொள்வதற்கு எளிமையானவை என்றாலும், கோணம் என்பது இரண்டு கோடு பிரிவுகள், கோடுகள் அல்லது கதிர்களின் குறுக்கு வெட்டு மூலம் உருவாகும் ஒரு வடிவமாகும். இரண்டு கதிர்கள் ஒரே சமதளத்தில் ஒன்றையொன்று வெட்டும்போது அவை ஒரு கோணத்தை உருவாக்குகின்றன. கோடுகள். கோடு என்பது ஒரு பரிமாண உருவம். அது எந்த அகலமும் இல்லாமல் இரு திசைகளிலும் முடிவில்லாமல் நீண்டுள்ளது. இது ஒன்றுக்கொன்று நெருக்கமான எண்ணற்ற புள்ளிகளால் ஆனது. யூக்ளிட் என்பது கோடு அகலம் குறைவான நீளத்தை குறிக்கிறது. ஒரு கார்ட்டீசியன் சமதளத்தில் இது ax கூட்டல் by ஈடு c என்ற நேரியல் சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள வரியை கவனியுங்கள்.
கதிர்கள். கதிர்கள் என்பது ஒரு முனை தொடக்க புள்ளியாகவும், மறுமுனை முடிவிலிக்கும் செல்லும் கோடுகளாகும். அவை முடிவடையாமல் ஒரு திசையில் விரிவடைகின்றன. இரண்டு கதிர்கள் ஒரு முனை முதல் மறுமுனை வரை இணைந்தால், அவை ஒரு கோணத்தை உருவாக்குகின்றன. அவை கிடைமட்ட அம்புக்குறி PQ கிடைமட்ட அம்புக்குறி என குறிப்பிடப்படுகின்றன. வரி பிரிவு. ஒரு கோட்டில் இரண்டு முனைப்புள்ளிகள் இருந்தால் அது ஒரு கோடு பிரிவு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கோடு பிரிவின் நீளத்தை அளவிடலாம் மற்றும் அது AB மேல்கோடு என எழுதப்படுகிறது. கோணங்கள். இரண்டு கதிர்கள் ஒரு புள்ளியில் வெட்டும்போது அவை ஒரு கோணத்தை உருவாக்குகின்றன. கோணங்கள் பொதுவாக பாகைகளில் அளவிடப்படுகின்றன மற்றும் பாகை, அதாவது பாகை சின்னத்தால் குறிக்கப்படுகின்றன. இது சுழற்சியின் அளவாகும். ஒரு கோணம் 0 பாகை முதல் 360 பாகை வரை மதிப்பைக் கொண்டிருக்கலாம். மேலும் இது குறுங்கோணம் என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகின்றன. குறுங்கோணம் ABC-யை காட்டும் பின்வரும் படத்தை கவனியுங்கள். கோடுகளின் வகைகள். கோடுகளை அவற்றின் பண்புகளைப் பொறுத்து பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். பல்வேறு வகையான கோடுகளை பார்ப்போம். கிடைமட்ட கோடு. இந்த கோடுகள் X அச்சுக்கு இணையாகவும் Y அச்சுக்கு செங்குத்தாகவும் இருக்கும். செங்குத்து கோடு. இந்த கோடுகள் Y அச்சுக்கு இணையாகவும் X அச்சுக்கு செங்குத்தாகவும் இருக்கும். இணைகோடுகள். இரண்டு நேர்க்கோடுகள் ஒன்றுடன் ஒன்று நகரும்போது மற்றும் முடிவிலி வரை ஒன்றுக்கொன்று நிலையான தூரத்தை கொண்டிருக்கும்போது அவை இணைகோடுகள் எனப்படும். இணையான கோடுகளை குறிக்க பயன்படும் சின்னம் இணைக்கோடு. செங்குத்து கோடுகள். இரண்டு கோடுகள் ஒன்றையொன்று 90 பாகை கோணத்தில் வெட்டும்போது அவை செங்குத்து கோடுகள் எனப்படும். குறுக்கு கோடுகள். ஒரு கோடு வெவ்வேறு புள்ளிகளில் இரண்டு கோடுகளை வெட்டினால் அது ஒரு குறுக்கு வெட்டி கோடு என்று அழைக்கப்படுகிறது. கோணங்களின் வகைகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை அவற்றின் அளவீடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான கோணங்களை காட்டுகிறது. கோணங்களை அவற்றின் அளவீடுகளின் அடிப்படையில் பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். கோணங்கள் பொதுவாக 6 வகைகளாகும். குறுங்கோணம். ஒரு கோணத்தின் அளவு 90 பாகைக்கு குறைவாக இருந்தால் அது குறுங்கோணம் எனப்படும். செங்கோணம். ஒரு கோணத்தின் அளவு சரியாக 90 பாகைக்கு சமமாக இருந்தால் அது ஒரு செங்கோணம் எனப்படும். விரிகோணம். ஒரு கோணத்தின் அளவு 90 பாகைக்கு அதிகமாகவும் 180 பாகைக்கு குறைவாகவும் இருந்தால் அது விரிகோணம் எனப்படும். நேர்கோணம். ஒரு கோணத்தின் அளவு 180 பாகை எனில் அது நேர்கோணம் எனப்படும். பின்வளை கோணம். ஒரு கோணத்தின் அளவீடு 180 பாகைக்கு அதிகமாகவும் ஆனால் 360 பாகைக்கும் குறைவாகவும் இருந்தால் அது பின்வளை கோணம் எனப்படும்.
முழுக்கோணம். ஒரு கோணத்தின் அளவு 360 பாகை எனில் அது முழுக்கோணம் எனப்படும். கீழே உள்ள அட்டவணையை பார்க்கவும். நிரப்பு கோணங்கள். இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக இருக்கும்போது அந்த கோணங்கள் நிரப்பு கோணங்கள் எனப்படும். இதை இன்னொரு வகையில் கூறுவதானால், இரண்டு கோணங்கள் ஒரு சரியான கோணத்தை உருவாக்கினால் இந்த கோணங்கள் நிரப்பு கோணங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இரண்டு கோணங்களும் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்வதாக இங்கே சொல்கிறோம். மேலே உள்ள படத்தில் BOD கோணத்தின் அளவு 60 பாகை மற்றும் கோணம் AOD 30 பாகை ஆகும். இந்த இரண்டு கோணங்களையும் சேர்ப்பதன் மூலம் நாம் ஒரு சரியான கோணத்தை பெறுகிறோம். எனவே குறுங்கோணம் BOD மற்றும் குறுங்கோணம் AOD ஆகியவை நிரப்பு கோணங்கள். இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகையின் அளவு 90 பாகையாக இருப்பதால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் உள்ள பின்வரும் கோணங்கள் ஒன்றுக்கொன்று துணையாக இருக்கும். குறுங்கோணம் POQ மற்றும் குறுங்கோணம் ABC ஆகியவை ஒன்றுக்கொன்று நிரப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. மிகை நிரப்பு கோணம். இரண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும்போது அந்த கோணங்கள் துணை கோணங்கள் எனப்படும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு நேர்க்கோணத்தை உருவாக்க இரண்டு கோணங்கள் சேர்ந்தால் அந்த கோணங்கள் மிகை நிரப்பு கோணம் என குறிப்பிடப்படுகின்றன. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறுங்கோணம் AOC யின் அளவு 60 பாகை மற்றும் குறுங்கோணம் AOB அளவுகள் 120 பாகை ஆகும். இந்த இரண்டு கோணங்களையும் சேர்ப்பதன் மூலம் நாம் ஒரு நேர்க்கோணத்தை பெறுகிறோம். எனவே குறுங்கோணம் AOC மற்றும் குறுங்கோணம் AOB ஆகியவை துணை கோணங்களாகும். மேலும் இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று துணையாக அறியப்படுகின்றன. அண்டை கோணங்கள். அண்டை கோணங்கள் என்றால் என்ன? இரண்டு கோணங்கள் ஒரு பொதுவான உச்சியை, பொதுவான பக்கத்தை பகிர்ந்து கொண்டால், அவை ஒன்றுடன் ஒன்று சேராமல் இருந்தால் அவை அடுத்தடுத்த கோணங்கள் என்று கூறப்படுகின்றன. அண்டை கோணங்கள் எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள பின்வரும் படத்தை கவனியுங்கள். 1 மற்றும் 2 கோணங்கள் அருகில் உள்ளன, ஏனெனில் அவை பொதுவான பக்க BD மற்றும் பொதுவான உச்சியில் B ஆகியவற்றைக் கொண்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அண்டை கோணங்களின் பண்புகள் அவற்றை எளிதாக அடையாளம் காண உதவுகிறது. அண்டை கோணங்கள் எப்போதும் ஒரு பொதுவான கையை பகிர்ந்து கொள்கின்றன. அவை ஒரு பொதுவான உச்சியை பகிர்ந்து கொள்கின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று சேராது. அவை பொதுவான கையின் இருபுறமும் பொதுவான அல்லாத கையை கொண்டுள்ளன. தனிப்பட்ட கோணங்களின் அளவீடுகளின் கூட்டுத்தொகையின் அடிப்படையில் இரண்டு அடுத்தடுத்த கோணங்கள் துணை அல்லது நிரப்பியாக இருக்கலாம். செங்குத்து கோணங்கள். செங்குத்து கோணங்கள் என்றால் என்ன? இரண்டு கோடுகள் வெட்டும்போது நான்கு கோணங்கள் உருவாகின்றன. இரண்டு ஜோடி அல்லாத கோணங்கள் உள்ளன. இந்த ஜோடிகள் செங்குத்து கோணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்ட அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் 1, குறுங்கோணம் 3 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் குறுங்கோணம் 2, குறுங்கோணம் 4 இரண்டு செங்குத்து கோண ஜோடிகள்.
செங்குத்து கோணங்கள் என்பது இரண்டு நேர்கோடுகளின் குறுக்குவெட்டு மூலம் உருவாகும் ஒரு ஜோடி அல்லாத அருகிலுள்ள கோணங்கள் ஆகும். எளிமையான வார்த்தைகளில், செங்குத்து கோணங்கள் இரண்டு நேர்கோடுகளால் உருவாக்கப்பட்ட எக்ஸின் மூலைகளில் ஒன்றுக்கொன்று குறுக்கே அமைந்துள்ளன. அவை ஒன்றுக்கொன்று எதிரே அமைந்திருப்பதால் செங்குத்தாக எதிர்கோணங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. முக்கிய குறிப்புகள்: செங்குத்து கோணங்கள் எப்போதும் சமமாக இருக்கும். செங்குத்து கோணங்கள் துணை மற்றும் பாராட்டுக்குரியதாக இருக்கலாம். செங்குத்து கோணங்கள் எப்போதும் அருகாமையில் இருக்கும். வெட்டுக்கோடுகள், இணைக்கோடுகள் மற்றும் ஒரு குறுக்குவெட்டி ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட கோணங்கள். இரண்டு கோடுகள் வெட்டும்போது அவை வெட்டும் புள்ளியில் பல கோணங்களை உருவாக்குகின்றன. வெட்டும் கோடுகளால் உருவாக்கப்பட்ட கோணங்களின் முக்கிய வகைகள்: செங்குத்து கோணங்கள். இவை ஒன்றுக்கொன்று எதிர் மற்றும் சம அளவுகளைக் கொண்ட ஜோடி கோணங்கள். இரண்டு கோடுகள் வெட்டும்போது செங்குத்து கோணங்கள் உருவாகின்றன மற்றும் அவற்றின் சமச்சீர் தன்மையால் வகைப்படுத்தப்படுகின்றன. அண்டை கோணங்கள். இவை பொதுவான உச்சி மற்றும் பொதுவான பக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் கோணங்கள். அருகிலுள்ள கோணங்கள் அருகருகே உள்ளன மற்றும் ஒன்றுடன் ஒன்று இல்லை. இணைக்கோடுகள் மற்றும் குறுக்குவெட்டிகளை கையாளும்போது கூடுதல் கோண உறவுகள் எழுகின்றன. தொடர்புடைய கோணங்கள். இந்த கோணங்கள் குறுக்கு மற்றும் இணையான கோடுகள் தொடர்பாக ஒரே நிலையில் அமைந்துள்ளன. குறுக்கிடப்படும் கோடுகள் இணையாக இருக்கும்போது தொடர்புடைய கோணங்கள் சம அளவுகளைக் கொண்டுள்ளன. மாற்று உள்கோணங்கள். இந்த கோணங்கள் இணையான கோடுகளுக்கு இடையில் குறுக்குவெட்டின் எதிர்ப்பக்கங்களில் அமைந்துள்ளன. வெட்டும் கோடுகள் இணையாக இருக்கும்போது மாற்று உள்கோணங்கள் சம அளவுகளைக் கொண்டிருக்கும். மாற்று வெளிப்புற கோணங்கள். இந்த கோணங்கள் இணையான கோடுகளுக்கு வெளியே குறுக்குவெட்டின் எதிர்ப்பக்கங்களில் அமைந்துள்ளன. வெட்டும் கோடுகள் இணையாக இருக்கும்போது மாற்று வெளிப்புற கோணங்கள் சம அளவுகளைக் கொண்டுள்ளன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்: கோடுகளுக்கு அகலம் அல்லது ஆழம் இல்லை. அதே சமயம் கோணங்கள் இரண்டு கோடுகள் அல்லது கதிர்களின் குறுக்குவெட்டு மூலம் உருவாகுகின்றன. கோடுகளின் வகைகளில் கிடைமட்ட, உச்சி, இணை, செங்குத்து மற்றும் குறுக்குவெட்டி கோடுகள் அடங்கும். கோணங்களின் வகைகளில் குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம், பின்வளை கோணம் மற்றும் முழுக்கோணம் ஆகியவை அடங்கும். நிரப்பு கோணங்கள் 90 பாகை வரையிலும் மிகை நிரப்பு கோணங்கள் 180 பாகை வரையிலும் இருக்கும். உச்சி கோணங்கள் எப்போதும் சமமாக இருக்கும், மேலும் அருகிலுள்ள கோணங்கள் பொதுவான உச்சி மற்றும் பக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றன. இணையான கோடுகள் குறுக்குவெட்டு மூலம் வெட்டப்படும்போது தொடர்புடைய கோணங்கள் மாற்று உள்கோணங்கள் மற்றும் மாற்று வெளிப்புற கோணங்கள் உருவாகுகின்றன.